Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Numerical aptitudeங்கிற பிளேலிஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி நம்ம GCD அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இல்லைன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். GCD LCM வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதனால் ஃபண்டமெண்டல் நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோ solely ஃபார் கால்குலேட்டிங் LCM அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் LCM GCDக்கான சம் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மல்டிபிள் ஆஃப் அ நம்பர் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு நம்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பிங்கிற நம்பர். நவ் யூ கன்சிடர் எனி நேச்சுரல் நம்பர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா எந்த ஒரு நேச்சுரல் நம்பரே எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஒரு நம்பர் வருது ஏ இல்லைங்களா. ஏ இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த கிவன் நம்பர் பி அண்ட் சம் அதர் நேச்சுரல் நம்பர் என். அப்போ தென் யூ கேன் சே தட் ஏ இஸ் த மல்டிபிள் ஆஃப் பி, ஏ இஸ் த மல்டிபிள் ஆஃப் என். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஏபிஎன் இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என். அப்போ தென் யூ கேன் சே தட் ஏ இஸ் த மல்டிபிள் ஆஃப் பி அண்ட் என். இது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 12 is equal to 2 into 6 அப்படின்னா then you can say that 12 is a multiple of 2 and 6. Now we will see some properties of the multiples. So every number is a multiple of itself. 5 னு எடுத்துட்டோம்னா 5 is a multiple of itself. ஏன்னா 5 into 1 is equal to 5. 10 into 1 is equal to 10. ஸோ எந்த நம்பரை எடுத்துட்டாலும் அதனுடைய மல்டிப்பிளில் ஃபஸ்ட்டு வர்றதே அந்த நம்பர் தான். எவ்ரி மல்டிபிள் ஆஃப் அ நம்பர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். எய்தர் த சேம் நம்பராக இருக்கலாம், இல்லைன்னா ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இட் வில் பி கிரேட்டர், 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸ்டில் கிரேட்டர். ஸோ எவ்ரி மல்டிபிள் மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு தட் நம்பர். இப்போ 5 10 15 20 அப்படிங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. The number of multiples of a given number is infinite. ஏன்னா நம்ம நேச்சுரல் நம்பர் என்ன வேணால் இருக்கலாம், இட்ஸ் an infinite நேச்சுரல் நம்பர். அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு வரும்போதும் யூ கெட் த மல்டிபிள்ஸ் ஆர் ஆல்சோ இன்ஃபைனைட். இப்போ q is a multiple of p அப்படின்னா என்ன அர்த்தம்னா q exactly divisible by p. இப்போ 32 is a multiple of 8 அப்படின்னா 32 divided by 8 is equal to 4. 8 exactly divides 32. Similarly இந்த 4 இருக்கு இல்லையா, 4 நம்ம என்ன சொல்லலாம்னா 32 is the multiple of 4 and 4 also exactly divides 32. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா இதை பாருங்கள், இந்த டாட் 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 கொடுத்துருந்தோன்னா இன்ஃபினிட். ஸோ 2 4 6 8 12 இது எல்லாமும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. Similarly we have gain the multiples of 3. These are all the multiples of 4 and multiples of 6. இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ன்னு எடுத்துருக்குறோம் நம்ம. சிமிலர்லி மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. சம் நம்பர்ஸ் ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். எதெல்லாம் 6 12 18. இப்போ இந்த காமனாக இருக்கிறதுல சின்ன மல்டிபிள் எதுவோ அதுதான் லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர். How do you define the LCM of two numbers? It is the smallest number which is a common multiple of these two numbers and is exactly divisible by both these numbers. The LCM must be divisible by both the numbers. So how do you find the LCM of two numbers? We have got 4 methods. One, listing multiples, then prime factorization method, டிவிஷன் மெத்தட், லாங் டிவிஷன்னு சொல்லலாம், HCF மெத்தட். ஒவ்வொரு மெத்தடாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் லிஸ்டிங் மல்டிபிள்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி LCM ஆஃப் 5 and 9 கால்குலேட் பண்ணணும். அப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும். அதே போல் 9ஓட மல்டிபிள்ஸையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இதெல்லாம் மினிமமாக இருக்கணும், காமனாகவும் இருக்கணும். பார்த்திங்கன்னா 45. சம்டைம்ஸ் நம்மளால் ஈஸியாக நம்மளுக்கு இந்த 45ங்கிற ஆன்சர் வராமையே கூட இருக்கலாம். அப்போ we have to go for the other methods. So the LCM of 5 and 9 is 45. The second method, prime factorization method யூஸ் பண்ணி we have to find out LCM of 18 and 24. அப்போ 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணணும், 24ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம்.
இப்போ 18ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு 2லேருந்து ஆரம்பித்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். நம்ம 18 டிவைடட் பை 2 = 9. அடுத்து 9 வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம் 3. ஸோ 9 டிவைடட் பை 3 is 3. அண்ட் தென் 3யும் வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட்டு ப்ரைம் வந்து 3. ஸோ 3 டிவைடட் பை 3 1. அப்போ 18 வந்து கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as 2 into 3 into 3. அதுதான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். And then we will have to find out the prime factor of 24. 24 first 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். Then you get a 12. 12 divided by 2 you get a 6. 6 divided by 2 3. And 3 divided by 3 is 1. So 24 can be expressed as 2 power 3 into 3. இப்போ இந்த ரெண்டு நம்பரு கூட ப்ரைம் ஃபேக்டர்ஸை டிஸ்பிளே பண்ணிட்டோம். Then we have to find out the multiplication of the highest powers of the common factor. அப்போ இது ரெண்டுக்குள்ளே காமன் ஃபேக்டர் என்ன? 2 and 3. இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? இந்த 2ஓட ஹையஸ்ட் பவர் இதில் இருக்குது 2 power 3. அது போல் 3ஓட ஹையஸ்ட் பவர் வந்து 3 square. இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் யூ கெட் த எல்சிஎம். So 2 power 3 into 3 square which is equal to 72. So 72 is the LCM of 18 and 24. அடுத்த மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி சில டெர்மினாலஜிஸ் பார்த்துடலாம். ஸோ 24ங்கிறது கிவன் நம்பர், அதை 15ஆல் டிவைட் பண்ணுனா நம்மளுக்கு என்ன ஈவு என்ன மீதி. அப்போ அந்த 24 கொடுத்துருக்கிற நம்பரை we call it as a dividend. அது எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு டிவைசர். இப்போ 24ல் 15 ஒன் டைம் போகும். அந்த ஒன் டைமை வி கால் இட் அஸ் அ கோஷன்ட். அப்போ இந்த 15 இங்கே போட்டு நம்ம கழிக்கும்போது வி கெட் த ரிமைண்டர். ஸோ இந்த இடத்துல 24/15 அப்படின்னு இருந்ததுன்னா 24 இஸ் த டிவைடண்ட், 15 இஸ் த டிவைசர், திஸ் ஒன் இஸ் த கோஷன்ட் அண்ட் திஸ் இஸ் த ரிமைண்டர். இப்போ நம்ம தேர்ட் மெத்தடுக்கு போகிறோம், டிவிஷன் மெத்தட். டிவிஷன் மெத்தடில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 28க்கு தனியாக ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம், 56க்கு தனியாக ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிச்சி, அண்ட் தென் அதுலேருந்து ஹையஸ்ட் பவர் இருக்கிற காமன் ப்ரைம் நம்பர்ஸை எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எத்தனை நம்பர்ஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையும் வரிசையாக போட்டு தென் we are going to divide it by the divisors. அப்போ இதுக்கு வந்து யூ கேன் கால் இட் அஸ் அ லேடர் மெத்தட். இந்த மாதிரி லேடர் மாதிரி இருக்கிறதுனால இப்போ 28 and 56 இருக்குது, ரெண்டுமே 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ யூ கெட் 14 and 28. அப்போ இதுவுமே ஈவன் நம்பர், அப்போ 2ஆல் டிவைட் ஆகும். தென் 7 and 14. இப்போ 7 and 14 பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இட் வில் பி டிவிசிபிள் பை 7. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1 and 2. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல எல்சிஎம்ங்கிறது என்ன அப்படின்னா, இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 2 into 2 into 7 into 1 into 2 which is nothing but 56. இப்போ இந்த எல்சிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரில் இந்த பிகர் நம்பர் வந்து மேபி த எல்சிஎம் ஆர் த எல்சிஎம் மே பி பிகர் தேன் தேட். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுலையோ இல்லை இதை விட சின்ன நம்பரோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 24 and 15. இப்போ இதில் பாருங்கள், இது ஈவன் நம்பர், இது வந்து ஆட் நம்பர். அப்போ இது ரெண்டுக்கும் டிவைட் பண்ணிக்கிற நம்பர் எதுவும் இல்லை. பட் 24 இஸ் டிவிசிபிள் பை 2, அதனால் நான் இந்த இடத்துல 2 போட்டிருக்கிறேன். அப்போ இந்த 24 மட்டும் நம்ம டிவைட் பண்ணி 12 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 15 அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கிறோம். நம்ம அடுத்தது 12 and 15 இருக்குது. ஸோ இதையும் நம்ம வந்து 2ஆல் போடலாம் நம்ம. அப்போ யூ கெட் 6 and 15. இந்த 15 வந்து 2ஆல் டிவைட் ஆகாதனால we are just putting it down as it is. அடுத்தது 6 and 15 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 3ஆல் கூட டிவைட் பண்ணியிருக்கலாம், பட் இந்த கான்செப்டை சொல்லணுங்கிறதுக்காக நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம 3 and 15. அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம 3ஆல் டிவைட் பண்ணுறோம். then you get 1 and 5. அகெயின் யூ கேன் டிவைட் இட் பை 5. அப்போ இந்த இடத்துல 1 அப்படியே நம்மளுக்கு ரீட்டைன் ஆகிக்கும். இந்த 5 மட்டும் 5ஆல் டிவைட் பண்ணி 1 போட்டுக்கலாம். ஆர் வி கேன் ஜஸ்ட் ஸ்டாப் வித் திஸ். இந்த ஸ்டெப்போடவே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம நவ் யூ கேன் see that the LCM என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லா டிவைசஸ் ப்ளஸ் த லெஃப்ட் ஓவர்ஸ். அப்போ 2 into 2 into 2 3 5 1 into 1 that is equal to 120. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 and 15 இருக்குது.
2வால் டிவைட் பண்ண போகிறேன் நான். அப்போ 6க்கு 3 வந்துடுது. இந்த 15 அப்படியே நம்ம கீழே இறக்கிக்கிறோம். தென் we have got 3ங்கும்போது 1 and 5. இது கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் அகெயின் we are dividing it by 5 and 1 1 1. அப்போ இந்த LCM will be the multiplication of all these values, divisors plus the leftovers. 2 into 3 into 1 into 5, that is equal to 30. இப்போ 3 டேட்டா இருக்குது. இதுக்கு நம்ம வந்து LCM கண்டுபிடிக்கணும். ஸோ 2வால் டிவைட் பண்ணுறேன். 10 15 20. அகெயின் நம்ம 5வால் டிவைட் பண்ணலாம். 2 3 4 வந்துருச்சு. தென் ஐ கேன் டிவைட் இட் பை 2. அப்போ என்னாகும் 1. இந்த 3 வந்து டஸ் நாட் டிவைட் பை 2. அதனால் அப்படியே நம்ம கீழே எடுத்துக்கிறோம். நம்ம ஏதோ 2 நம்பர் டிவைட் ஆனால் கூட யூ கேன் கன்சிடர் திஸ் டிவைசர். So the prime numbers that divide at least to 2 of the numbers and leftovers. Leftovers எப்படி இருக்கணும்? It must be relatively prime. Relatively primeனா என்ன அர்த்தம்னா அதனோட HCF அல்லனா GCD must be equal to 1. இப்போ 1 and 3ன்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்கான காமன் ஃபேக்டர் ஒரே ஒன்று தான் இருக்குது. 3 and 2 எடுத்துட்டாலும் இதனுடைய காமன் ஃபேக்டர் ஒன்றே ஒன்று, that is 1. They can be called as relatively prime numbers. So the LCM will be equal to 120. 20 30 40 கானது 120. இப்போ பாருங்கள் இந்த 3 நம்பரை விடவும் பிகர் நம்பர் தான் இங்கே இருக்குது. Now we will consider another example. 48 72 108. 2வால் டிவைட் பண்ணுறோம். 24 36 54. அடுத்து 2வால் டிவைட் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எல்லா ஈவன் நம்பர்ஸு. ஸோ 12 18 27 வந்துருச்சு. Now 2வால் டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐம் டிவைடிங் இட் பை 3. Then you have got 4 6 9. Then 6 and 9 இருக்கிறதுனால ஐம் டேக்கிங் த டிவைசர் 3. இப்போ என்ன கிடைக்கிது? 4 2 3. ஏன்னா இந்த 4 அப்படியே நம்ம ரீட்டைன் பண்ணிக்கிறோம். இந்த 6ஐ மட்டும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். 9ஐயும் 3ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். தென் 4 and 2 இருக்குது. அதனால் ஐம் டேக்கிங் த டிவைசர் 2. Now I have got 2 1 3. ஸோ த GCD என்னவா இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறது GCD, தட் இஸ் ஈவனாக எல்லாமும் டிவைட் பண்ணிட்டு வந்ததுன்னா தட் வில் பி GCD. இந்த ஹோல் திங் மல்டிப்ளை பண்ணோம்னா இட் இஸ் LCM. ஸோ LCM வில் பி ஈக்குவல் டு 2 into 2 into 3 into 3 2 2 1 3. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி 432. இதே GCD பார்த்தீங்க அப்படின்னா 2 into 2 into 3 which is nothing but 12. அப்போ அந்த லேடர் மெத்தடில் போட்டோம்னா நம்மளால் GCDயும் கண்டுபிடிச்சிக்க முடியும், LCMமும் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபோர்த் மெத்தட் பார்க்குறோம், HCF. சப்போஸ் we know the HCF அப்படின்னா you can easily find out the LCM. என்ன வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் HCF and LCM அப்படின்னா HCF of 2 numbers and LCM of 2 numbers மல்டிப்ளை பண்ணோம்னா that will be the same as the multiplication of the given 2 numbers. ஃபார் எக்ஸாம்பிள் 16 and 28 அப்படின்னு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். அதனோட HCF கால்குலேட் பண்ணிக்கலாம், அதனுடைய LCM கால்குலேட் பண்ணிக்கலாம். HCF இஸ் நத்திங் பட் 4 அண்ட் LCM இஸ் நத்திங் பட் 112. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா that will be equal to the multiplication of 16 into 28 which is nothing but 448. அப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா LCM of 2 numbers எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers divided by HCF of 2 numbers. You get the LCM. இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் 60 84ன்னு இருக்குது. 2வால் டிவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன். யூ கெட் 12. கிவன் 2 நம்பர்ஸ் என்ன 60 and 84. அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் வந்து 5040 ஆர் GCD நம்மளுக்கு தெரியும், தட் இஸ் 12. அப்போ LCM இஸ் ஈக்குவல் டு திஸ் 5040 divided by 12 which is nothing but 420. ஸோ இதை நம்ம இப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம். 2 into 2 into 3 into 5 into 7. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா யூ ஆர் கால்குலேட்டிங் LCM யூஸிங் திஸ் GCD. ஸோ இந்த வீடியோவில் LCMனா என்ன, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.